ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, இந்திய அளவுல டாப் ஸ்டாரா இப்ப மாறி இருக்கிற யஷ் நடிச்சு இப்ப வெளிவந்திருக்கிற டாக்ஸிக் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல யஷ் கூட நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மணி ரோஷன், ஹியூமா குரேசின்னு முன்னணி நடிகைகள் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் பாடல்கள்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பல விமர்சனங்களோட ரொம்ப எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். கோவால 1947 ஒரு வன்முறை கலந்த ஒரு கேங்ஸ்டர் கதையா இந்த கதையை ஆரம்பிக்குது. அந்த கதையில அப்பா மகன் பாசம், அக்கா தம்பி பாசம் கலந்த ஒரு ரத்த விருந்தாதான் இந்த படம் வெளிவந்திருக்கு. அக்காவான நயன்தாராவோட பாசம் அவங்களோட தியாகத்தால வளர்ந்து ஒரு தாதாவா யஷ் மாறி இருக்காரு. கோவால பெரிய டானா ஒருத்தர் இருக்காரு. அவங்களோட மகளான லாராவை யஷுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஊருக்கு சர்க்கஸ் நடத்த வராங்க கியாரா அத்வானி. அவங்க மேல யஷுக்கு ஒரு காதல் வருது. உனக்கு டானோட பொண்ணு வேண்டாம், உனக்கு கியாரா தான் சரியான தேர்வு அப்படின்னு அக்காவான நயன்தாரா யஷுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயம் அந்த பெரிய டானுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பல வன்முறைகள் ஆரம்பமாகுது. கடைசியில அக்கா தம்பிக்கு என்னதான் ஆச்சு, கியாரா அத்வானியோட கதி தான் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரத்தம், வன்முறை, சண்டை, வெட்டிக்குத்து, துப்பாக்கி, வெடிகுண்டு, பழிவாங்கல்னு பலதும் கலந்து இயக்குனர் கேத்து மோகன் தாஸ் இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. படத்துல அம்மா மகன் பாசமும் இருக்கு, அக்கா தம்பி பாசமும் இருக்கு. இன்னொரு பக்கம் அப்பா மகள் பாசம் வருது, இன்னொரு பக்கம் அம்மா மகன் பாசம்னு வருது. காதலும் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட கோபம், சண்டை, வெறி கொஞ்சம் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா யஷ் முன்னாடி நடிச்ச அந்த கேஜிஎஃப் 2 விடவே இதுல கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் ஓவராவே இருக்குங்க. அதிகமான சீன்கள்ல ஏதோ ஒரு கேங்ஸ்டர் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சரக்கு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே சில கெட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமா பேசுறாங்க. கண்ணை கூசுற அளவுக்கு சில ஆபாச காட்சிகளும் அங்கங்க வருது.